Hi and hello, welcome back to W2S Academy for NEET and JEE Coimbatore. So this is your Prem Kiran. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம்னா பார்ட் 4 வரைக்கும் வீடியோஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இது பார்ட் நம்பர் நான் போடலை பிகாஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இடையில திடீர்னு இந்த ஹியூமன் ஐயை பற்றி கொஞ்சம் இது பண்ணி ஏன்னா மற்றதெல்லாம் இன்னும் இடையில நிறைய இருக்குது. மெட்ரிக் புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங்லேயே நிறைய இருக்குது. ஸோ அது போகிறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் போடுறேன். அதனால பார்ட் நம்பர் நான் இங்கே வீடியோவில் மென்ஷன் பண்ணல. பட் ஒன்ஸ் நான் மற்றதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு என்ன பார்ட் வருதோ பேஸ்ட் ஆன் த சீக்வன்ஸ் அண்ட் லெசன் அதை நான் அப்படியே நான் போட்டுறேன். ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ஐயோட அனாட்டமி என்னென்ன பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபைன். இதில் நான் எகைன் உங்களுக்கு சிமுலேஷனும் வந்து பார்த்துட்டோம்னா இடையில நான் காமிக்க போகிறேன். ஃபாலோட் பை கொஞ்சம் இந்த ஐயோட டிசெக்ஷன், ஒரிஜினல் பயாலஜிக்கல் டிசெக்ஷன் வீடியோஸும் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அதை நான் காமிச்சிடறேன். ஸோ தட் யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா ஹவு த ஐ ஒர்க்ஸ் அப்படிங்கிறது. ரைட். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐ வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், பார்க்கறதுக்காக. எதுக்கு பார்க்கணும், அப்போ தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரைட். ஸோ அப்படி பார்க்குறப்போ என்ன பார்க்குறோம், எப்படி பார்க்குறோம், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளியராக தெரியுதா, பிளர்டாக இருக்கா, என்ன கலர், என்ன சைஸ். ஸோ இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா ஐக்குள்ளே வந்து ஒரு பெரிய மெக்கானிசமே நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ லைட் இஸ் ஆர்கன் விச் கன்வெர்ட்ஸ் லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேவா, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எங்கே போகும், பிரெயினுக்கு வந்து பார்த்துட்டோம்னா போகும். பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணி ஓகேப்பா நீ இதை பார்த்துட்ட, பச்சை கலரில் மரத்தை பார்த்துருக்க, கருப்பு கலரில் காக்காயை பார்த்துருக்க அப்படின்னு பிரெயின் வந்து பார்த்துட்டோம்னா அதை இன்டர்பிரேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கு, அதோட வேலையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இங்க ஐயோட உங்களுக்கு பிக்சர் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இங்க நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், லைக் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். ஆஸ் ஃபார் அஸ் கிரேட் 10 இஸ் கன்சர்ன்ட் அப்படிங்கிறத பத்தி மட்டும் பார்க்கலாம். ஐரிஷ் பார்ட் நம்மளோட கருவெளி. ஓகேவா. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லென்ஸ், இது வழியா தான் லைட் உள்ளுக்குள்ள போய் எங்க படணும் அப்படிங்கிறது முடிவு பண்றது. பியூப்பிள், கருவெளிக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு டாட், அதுதான் லைட் எவ்வளவு உள்ள போகணும், எவ்வளவு லைட் உள்ள போக கூடாது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணது. கார்னியா, மொத்த ஐயோட வெளிப்பகுதி பல்ஜ்டா வெளியே வீங்கி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஃபுல்லா, அதுதான் வந்து பார்த்துட்டோம்னா கார்னியா. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஸ்க்ளீரா அப்படிங்கிறது அதோட கனெக்டிவ் டிஷ்யூவா வரக்கூடியது. ஓகேவா. அண்ட் உள்ளுக்குள்ள வந்து பார்த்துட்டோம்னா சிலேரி மசில் அண்ட் சிலேரி பாடி, அதாவது கண்ணோட மசில் இதுதான் வந்து பார்த்தோம்னா கண்ணை நம்ம சுருக்கி பார்க்குறப்போ இல்லை விரிச்சு பார்க்குறப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் இந்த சிலேரி மசில் தான். ஓகேவா. அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விட்ரியஸ் ஹியூமர், அதாவது ரெட்டினாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது விட்ரியஸ் ஹியூமர். ரெட்டினாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது விட்ரியஸ் ஹியூமர், மறந்துடாதீங்க. ஓகேவா. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் ரெட்டினா, லைட் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். எப்படி நம்ம சினிமாவில் ஸ்க்ரீனில் படம் தெரியுது அந்த மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே வந்து பார்த்துட்டோம்னா ஸ்க்ரீன் எதுனா ரெட்டினா தான், லைட் சென்சிட்டிவ் ஸ்க்ரீன். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்டிக் நர்வ், இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா அந்த லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றி இந்த ஆப்டிக்கல் நர்வ் தான் பிரெயினுக்கு கொண்டு போய் எனக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல விட்ரியஸ் ஹியூமர்னு ஒன்று இருக்குப்பா, கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது விட்ரியஸ் ஹியூமர். ஓகேவா. எப்படி இந்த இடத்துல சாரி அக்வஸ் ஹியூமர், இது விட்ரியஸ் ஹியூமர், இது அக்வஸ் ஹியூமர். ஓகே. இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். வித் சிமுலேஷன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் காமிச்சறேன். ஓகேவா. ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. இஃப் யூ ஃபீல் த வீடியோ இஸ் வெரி ஸ்லோ அப்படின்னா 1.5x ஸ்பீடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணி மட்டும் பார்த்துடாதீங்க. அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட், யார் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ கையில் ஒரு நோட்டும் பென்னும் வச்சுக்காங்க. என்னென்னலாம் நான் சொல்கிறேனோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்காங்க. அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஓகே கைஸ். இது பாருங்க, ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் பிக்சர் எடுத்து இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ளீரா, இதுதான் ஸ்க்ளீரா, அந்த ஒயிட் கலர் பார்ட் இது ஃபுல்லாக இருக்கிறது இதுதான் ஸ்க்ளீரா. ஐரிஷ் அப்படிங்கிறது கருவிழி. ஸோ இது வந்து சம்திங் வேறு ஏதோ ஒரு நேட்டிவ் இந்தியன் கிடையாது. ஸோ மற்றவங்களோடதே எடுத்துக்கனால அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அண்ட் நடுவில் இருக்கிறது பியூப்பிள், அப்புறம் ஐலிட். அது போக வந்து பார்த்தோம்னா இந்த மொத்த பார்ட் இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த இது இருக்குல்ல இது ஃபுல்லாக, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா கார்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் பல்ஜ்ட் அவுட்வர்ட். மோஸ்ட்லி 2.3 சென்டிமீட்டர் இருக்கும் ஆவரேஜாக ஒரு ஹியூமன் பீயிங்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஐபாலோட ஃப்ரண்ட் பொசிஷன் அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்காங்க, கண்ணுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்துட்டோம்னா ரிஃப்ராக்ஷன்.
ஓகேவா? ரிஃப்ராக்ஷன். ஏன்னா லைட் வந்து ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சுன்னா லைட் கண்ணுக்குள்ள போகவே போகாது, பட்டு வெளியே போயிடும். கரெக்டா? அப்புறம் எப்படி உங்களால பார்க்க முடியும்? ஸோ ஒரு பொருளை பார்த்துட்டீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய லைட்டு உங்கள் கண்ணுக்குள்ளே ட்ராவல் ஆகி பெண்ட் ஆகி உங்கள் ரெட்டினாலம் போய் பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறது பிரெயினுக்கு தெரியும். ஸோ கண்ணுக்குள்ளே நடக்கிறது ரிஃப்ராக்ஷன். அப்போ ரிஃப்ராக்ஷன் மெயினாக எங்கே நடக்கும்? இந்த கார்னியான்னு சொல்லக்கூடிய இந்த வெளிப்பகுதி இருக்கு பார்த்துருக்கீங்களா, அவுட்டர் சர்ஃபேஸ், இந்த கர்வ்டு அவுட்வர்ட் சர்ஃபேஸ், இங்கே தான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே நடக்கிறது. ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஐரிஸ்ன்னு என்ன சொன்னேன், கருவிழி அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த டார்க் கலர்டு மஸ்குலர் டைஃப்ரம், அது வந்து பியூப்பிளை கண்ட்ரோல் பண்ணும். பியூப்பிள் எதை கண்ட்ரோல் பண்ணும்? லைட்டு எவ்வளவு கண்ணுக்குள்ள போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறத பியூப்பிள் கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க சினிமா தியேட்டருக்குள்ள போன உடனே யூ மே ஃபீல் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த சீட். நல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்ணு நல்லா கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள அந்த பியூப்பிள் வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். ஏன்னா லைட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கொஞ்சம் லைட்டை உங்க கண்ணுக்குள்ள கொண்டு போய் பிக்சர் கிளியரா தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பியூப்பிள் வில் எக்ஸ்பேண்ட், இட் கெட்ஸ் ரிலாக்ஸ்டு. அப்போ நிறைய லைட் உள்ளுக்குள்ள போகும். ஓகேவா? இதே 3 மணி நேரம் படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்த உடனே டக்குன்னு கண்ணு கூசும். கரெக்டா மத்தியான டைம்ல எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா, ஸோ the reason is அந்த pupil வந்து பார்த்துட்டோம்னா கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு it takes at least 30 to 40 seconds. ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம வெளியே வந்து டக்குன்னு வெயில் அவ்வளோ பிரைட்னஸ் பார்க்கறதுனால எல்லா லைட்டும் உள்ளுக்குள்ள போகும். ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா கான்ட்ராடிக்ட் பண்றதுக்காக கண்ணு வந்து பார்த்துட்டோம்னா கூசர் அந்த சென்சேஷன் நம்மளுக்கு வரும். அப்புறம் ஒரு 30 செகண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டைஃப்ரம் நல்லா சுருங்கி சின்னதாயிரும். அப்புறம் லைட் அளவா உள்ள கண்ட்ரோல் பண்ணி உள்ள விடும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இதில் நம்ம இப்போ சிமுலேஷன் போயிடலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ஐயோட சிமுலேஷன் இங்கே இருக்குது. ஸோ ஹியூமன் ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா அதை எப்படி நீங்கள் ஒரு பைக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பைக்கு. ஒரு லாரின்னு எடுத்துட்டிங்கன்னா பல ஆயிரம் ஸ்பேர் பார்ட்ஸ், சின்ன ஒரு நட்டுலேருந்து ஒரு போல்ட்டுலேருந்து எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய லாரியே. அந்த மாதிரி சாதாரண கண்ணு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் ஐ இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்து தான் லைட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ கண்ணுக்குள்ள எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கு, ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஐனால தான் வந்து பார்த்துட்டோம்னா லைட்டை நம்மளால வந்து டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். கலர், ஷேப், இது எல்லாமே டைமென்ஷன், 3D 2D, இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கண்ணுன்னு ஒன்று வேணும். அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். கண்ணுன்னு இருந்தால் மட்டும் பத்தாது, அது கரெக்டாக ஃபங்க்ஷன் வேற ஆகணும். ரைட்? ஸோ அது வந்து நார்மலாக ஒரு ஐ எப்படி இருக்கும், ஸோ அது வந்து பார்த்துட்டோம்னா எப்படி எப்படிலாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வேலை அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அனாட்டமி ஆஃப் த ஐ என்ன அப்படின்னா ஒன்றா பாருங்கள். ஃபர்ஸ்ட் இங்கே வெளியே இருந்து ஆரம்பிக்கலாம். திஸ் இஸ் கால்டு கார்னியா. ஸோ கார்னியா அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ கிளியர் டூம் ஷேப்ட், அதாவது இட் கர்வ்ட் அவுட்வர்ட். இட் கர்வ்ஸ் அவுட்வர்ட். கரெக்டாக வெளிப்பக்கமாக வீங்கி இருக்கக்கூடிய அந்த மொத்த பார்ட்டை தான் நம்ம கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து பார்த்துட்டோம்னா ரிஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ரிஃப்ராக்ஷன் லைட் கரெக்டாக என்டர் ஆகிற இடமே இதுதான் கார்னியா, டூம் ஷேப்டு விச் இஸ் கர்வ்ட் அவுட்வர்ட் வேர் ரிஃப்ராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே. கொஞ்சம் உள்ள போகலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பியூப்பிள். ஓகேவா? பியூப்பிள். இந்த இது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்வஸ் ஹியூமர். ஃபர்ஸ்ட் பியூப்பிள் பார்த்துடலாம். ஸோ பியூப்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் தட் இஸ் என்ட்ரிங் இன் டு த ஐ. ஸோ இட் இஸ் த ஓப்பனிங் இன் த சென்டர் ஆஃப் த ஐரிஷ். ஐரிஷுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் பாருங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா லென்ஸ். இங்கே இருக்கிறது லென்ஸ். ஓகேவா? இது ஐரிஷ். ஸோ ஐரிஷ்ங்கிறது என்னது? இட் இஸ் அ டார்க் கலர்டு மஸ்குலர் டயஃப்ரம். அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் தான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு என்னது? பியூப்பிள் அப்படிங்கிறது. ஸோ ஐரிஷ் என்னது? கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கலர் இருக்கும். கரெக்டாக கண்ணுக்கு கலர் இருக்குல்ல, அந்த கலருக்கு காரணமே வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஐரிஷோட கலர் தான் நம்ம கண்ணோட கலராக நம்ம சொல்றது. ஏன்னா அந்த ஸ்க்ளீரா, கார்னியா இதெல்லாம் ஒயிட்டாக தான் இருக்கும். ஃபைன். ஸோ ஐரிஷ் பார்த்தாச்சு, பியூப்பிள் பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஹியூமர். வாட் இஸ் அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு நான் சொன்னேன்ல, கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணு தொட்டு பார்த்தோம்னா பால் மாதிரி அப்படியே லைட் அமுங்கும். இல்லை, நம்ம கண்ணை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம தொட மாட்டோம். நீங்கள் மேலாப்பில் தொட்டு பார்த்தாலே தெரியும், அப்படியே ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நல்லா அமுங்கும். அப்போ அங்கே உள்ளுக்குள்ள கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இந்த பார்ட்டுப்பா என்னோட கர்சர் மூவ் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளியர் வாட்டரி ஃப்ளூயிட். ஓகேவா? இதுல வந்து பார்த்துட்டோம்னா சுகர், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இதுல இருக்கும். இதுதான் வந்து கார்னியாக்கும் லென்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே லூப்ரிகேஷன் பிளஸ் அதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஷேப் கொடுக்கறது எல்லாமே இதுதான்.
aqueous humor அப்படிங்கதான். What is aqueous humor? It is a clear watery fluid which provides nutrition, lubrication and shape to the lens. ஓகேவா? ஸோ இது வந்து aqueous humor. அண்ட் அடுத்தது இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் கிறிஸ்டலைன் லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் என்னது? இட் இஸ் அ நம்ம எப்படி கண்ணாடி அதே மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இன்சைட் த ஐ. இதுதான் லைட்டை பெண்ட் பண்ணி கொடுக்கும். வெளியே லைட் கார்னியாக்குள்ள என்டர் ஆகுதா, என்டர் ஆனோம்னா லென்ஸுக்குள்ள உள்ள போன உடனே ஸோ லைட் வந்து ஏர்ல இருந்து ஏதோ ஒரு மீடியம்குள்ள போகுது. வெளியே லைட் காத்துல வந்துட்டு இருந்துச்சுப்பா, அது கண்ணுக்குள்ள ஒரு மீடியம் இருக்கு, ரைட்? ஸோ அந்த மீடியம்குள்ள போகுது. ஸோ வென்எவர் லைட் டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் it bends, that is called as refraction. கரெக்ட்டா? சோ அப்படியே லைட் தான் வந்து ஐ மீன் கிறிஸ்டலைன் லென்ஸ் தான் லைட்டை வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு பெண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, உள்ளுக்குள்ள போறதுக்கு. அண்ட் அடுத்தது இந்த பாட்டு பார்த்துக்காங்க, இது ஸ்க்ளீரான்னு சொல்லுவாங்க. கண்ணோட அப்படியே மேல் பகுதி உள்ளுக்கு அந்த கார்னர்லாம் உள்ள போகும்ல, ஸோ அதுதான் ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த டென்ஸ் ப்ரொடக்டிவ் டிஷ்யூ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஐபாலை கரெக்டாக நம்மளுக்கு பிடிச்சி வைக்கிறது, அந்த ஒயிட் கலர் ஃபுல் அந்த ரவுண்டு. ஓகேவா? ஸோ ஸ்க்ளீரா ஃபார்ம்ஸ் ஓவர் 80% ஆஃப் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஐபால். பாருங்க இதெல்லாம் ஸ்க்ளீரா. பாருங்க இந்த ப்ளூ கலர் டார்க் கலர் ப்ளூல இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்க்ளீரா. ஸோ 80% ஆஃப் த ஐபாலை ஃபார்ம் பண்றது எல்லாமே எது? ஸ்க்ளீரா தான். ஸோ அதுல இந்த முன்னாடி பல்ஜிடா இருக்கிறது மட்டும்தான் கார்னியா. ஓகே, ஸோ ஸ்க்ளீரானா என்னன்னு பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா இது கன்ஜெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, இது கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கிளியர் தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் த டிஷ்யூ கவர்ஸ் part of the front surface of the eye and inner surface of the eyelid ரெண்டையும் ஜாயின் பண்றது. ஸோ இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை anatomy 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது விட்ரியஸ் ஹியூமர். கரெக்டா? எதுக்கும் லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கிறது விட்ரியஸ் ஹியூமர். இது கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது அக்வஸ் ஹியூமர். ஸோ விட்ரியஸ் ஹியூமரோட வேலை என்னன்னு பாருங்க, இட் இஸ் அ ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ். கரெக்டாக கண்ணுக்குள்ள என்ன ஓட்டையாவா இருக்கும், ஃபுல்லாக ஹாலோவாக இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு ஜெல் மாதிரி ஃபில் ஆயிருக்கும்ல. நிறைய படத்துல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, ஐபால வந்து பண்ற மாதிரி எல்லாம் ஒரு அனிமேஷன் இதுல எல்லாம் போடுவானுங்கல்ல. ஸோ அப்போ என்னன்னா இது வந்து பார்த்துட்டோம்னா கிளியர் ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் தட் occupies the space between crystalline lens and the retina. So ரெட்டினாக்கு இதுக்கும் நடுவுல இருக்கிறது இதுதான் லைட்டை பெண்ட் பண்றதுக்கு ஒரு மீடியம் கொடுக்கிறது. ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறையா இருக்கிறதுனால லைட் வந்து இங்க பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விட்ரியஸ் ஹியூமர் பார்த்தாச்சு. அடுத்தது ஆப்டிக் டிஸ்க் அப்படிங்கிறது. ஸோ ஆப்டிக் டிஸ்க் வந்து பார்த்துட்டோம்னா டிஸ்க் ஆன் த ரெட்டினா, that is the point of the entry point of the nerve. optic nerve ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கே தான். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்டிக் நர்வ். ஸோ இதுதான் என்ன பண்ணும், பிரெயினுக்கு கனெக்ட் பண்ணும். இது வந்து எலக்ட்ரிக் லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி மேலே அனுப்பும். அண்ட் இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளுக்கு தேவையில்லைப்பா. ரெட்டினா பார்க்கலாம். ஸோ ரெட்டினா அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ லைட் சென்சிட்டிவ் ஸ்கிரீன். இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா நீ பார்க்குற இமேஜை எனக்கு இங்கே காமிக்கும். ஆனால் இங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜ் எல்லாமே ரியல் அண்ட் இன்வெர்டட்பா. இதான ஸ்க்ரீன் சொன்னாங்க பாருங்க, இதுதான் ஸ்க்ரீன். இந்த கர்சர் மூவ் ஆகுது, இது ஃபுல்லாக தான் ரெட்டினா. ஸோ இந்த ரெட்டினால விழுகக்கூடிய இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ரியல் இன்வெர்டடா இருக்கும். அது பிரெயினுக்கு போறப்ப தான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரிஜினல் இதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா மாறும். ஓகேவா? இப்போ இது எல்லாமே புரிஞ்சிச்சா? ஹியூமன் ஐல பார்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிச்சா? மறுபடியும் ஒரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்னியா, பியூப்பிள் வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஐரிஷ் வந்து பியூப்பிளை கண்ட்ரோல் பண்ணும். அக்வஸ் ஹியூமர் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நரிஷ்மெண்ட் லூப்ரிகேஷன் கொடுக்கும். இது வந்து கார்னியாக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கும், கிளியர் லிக்விட். அண்ட் அடுத்தது இது வந்து ஸ்க்ளீரா, இது வந்து ஐபாலையும் ஐலிட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ. அண்ட் விட்ரியஸ் ஹியூமர் லென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டிரான்ஸ்மிட் த லைட் which makes it to fall on retina. And அடுத்தது இது optical disc which is an entry point of an optical nerve, and this is optical nerve which converts electrical light energy into electrical energy and sends the signal to the brain for processing. And this is retina, light sensitive screen where the image is formed. The image formed on the retina is real and inverted. Okay va? So இதெல்லாம் parts. And அடுத்தது how light enters the eye அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம வெளியே எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு லைட் இருந்தால் தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால பார்க்கவே முடியும், ரைட்? ஸோ இங்கே பாருங்க, இந்த லைட் வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள போகிறத நம்ம இப்போ என்னால் இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுதா? இங்கே பாருங்க லைட் எங்கே போய் விழுகுது, அந்த இது ஸ்க்ரீனில் விழுகுது. எது ஸ்க்ரீன்? எது ஸ்க்ரீன்? ரெட்டினா தான் ஸ்க்ரீன். கரெக்டா? ஸோ அது மேலே போய் படுது. புரியுதா? இங்கே பாருங்க லைட்டோட பிரைட்னஸ் நான் அதிகம் பண்ணுறப்போ ரெட்டினா மேலே வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளவு இது கொடுக்குது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்காங்க. ஸோ ஹியூமன் ஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் எப்படி பாருங்க, இது பிளர்டாக இருக்கும், இது பிளர்டு. ஸோ இதே வந்து பாருங்க,
ரொம்ப பின்னாடி தள்ளி போட்டாலும் எனக்கு பிளர்டாக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு கிளியர் இமேஜ் கிடைக்கும். கரெக்டாக திஸ் இஸ் த கிளியர் இமேஜ். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்துட்டோம்னா ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த ஐ. ஸோ எப்போ போல் இது கார்னியா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்டலைன் லென்ஸ், இது வந்து பார்த்துட்டோம்னா விட்ரியஸ் ஹியூமர். ஓகேவா, ஃபைன், இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரெயின் எப்படி இதை இன்டர்பிரட் பண்ணுது பாருங்க. இப்போ நான் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்ஃப்ளவரை நான் பார்க்குறேன். நான் சொன்னேன்ல ரெட்டினா மேலே இமேஜ் எப்படி இருக்கும்? ரியல் இன்வெர்டட். நீ ஒரு மரத்தை பார்க்குறீங்கன்னா அந்த மரம் தலைகீழாக தான் உங்களுக்கு ரெட்டினா மேலே தெரியும், ரியல் இன்வெர்டட். அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி அது பிரெயினுக்கு போகும், பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் வந்து பார்த்துட்டோம்னா அது அதோட ஒரிஜினல் ஷேப்பு, ஒரிஜினல் சைஸு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது பண்ணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ரெட்டினா, திஸ் இஸ் ஆப்டிக் நர்வ், ஃபோவியா அண்ட் மேக்யூலா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ எப்படி இது வந்து இது ஐயோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஓகேவா? எனி டவுட்? பார்ட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இனி இதில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன அந்த பவர் ஆஃப் அகாமடேஷன் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் இன்னொரு கீ பாயிண்ட், வாட் இஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன்? அது என்னப்பா பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னா, கண்ணாடி போடாதவங்கலாம் சரியா, கண்ணாடி போடுறவங்கள இப்போ நான் சொல்ல கிடையாது, கண்ணாடி போடாமல் நார்மலாகி நல்லா கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் நல்லா தெரியும், கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் நல்லா தெரியும். அதாவது உங்கள் கண்ணு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கரெக்டாக தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்த்தாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்த்தாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க. ஸோ த எபிலிட்டி ஆஃப் த ஹியூமன் ஐ to see near object as well as the far object clearly without any strain or stress. கண்ணுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெயின், ஏன்னா நீங்க எப்ப ஸ்ட்ரெயின் கொடுப்பீங்க தெரியாதப்ப தான் கண்ணை சுருக்கியோ இல்ல விரிச்சோ பார்ப்பீங்க, ஐயோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ரொம்ப நாள் அதையே பண்றப்ப கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வரும். கரெக்டா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி செக் பண்ணி போடுவீங்க. அப்ப என்னன்னா எந்த விதமான கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கொடுக்காம இஃப் யூ ஆர் ஏபிள் டு see the distant object as well as the near object clearly, then this ability of the human eye, it is called power of accommodation. So power of accommodation வந்து பார்த்துட்டோம்னா வயசாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ சின்ன வயசுல நம்மளுக்கு பவர் ஆஃப் அகாமடேஷன் நல்லா அதிகமாக இருக்கும். அப்படியே ஏஜ் ஆக 50, 60, 70, 80 இயர்ஸ்ல ஆகிறப்போ சிலேரி மசில் வீக் ஆகும். அதாவது கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய சிலேரி மசில்ஸ் வந்து வீக் ஆகும். அப்போ பவர் ஆஃப் அகாமடேஷனும் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா, ஃபைன். வாட் இஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிச்சுல? இது ஒரு கீ பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூப்பிளோட வேலை என்ன? ஐரிஷ் இருக்கும்பா. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியே இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐரிஷ். வெயிட் பாருங்க, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐரிஷ். இது யாரை கண்ட்ரோல் பண்ணும்? இட் கண்ட்ரோல்ஸ் த பியூப்பிள். இந்த நடுவில் இருக்கிறதா வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூப்பிள். ஓகேவா, பியூப்பிள் எதை கண்ட்ரோல் பண்ணும்? நம்ம கண்ணுக்குள்ள எவ்வளவு லைட் போகணும், அமௌண்ட் ஆஃப் லைட் தட் இஸ் என்டரிங் இன்டு த ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை த பியூப்பிள். ஓகேவா, இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைட் லைட்ல நல்லா வெயில்ல நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? பியூப்பிள் நல்லா வந்து பார்த்துட்டோம்னா சுருங்கிடும். ஓகேவா, ஸோ இது வந்து பிரைட் லைட்ல. ஸோ பியூப்பிள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிரும், கான்ட்ராக்ட். ஓகேவா, அண்ட் அதுவே வந்து லோ லைட்ல டிம் லைட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா பியூப்பிள் டைலேட்ஸ், அதாவது ரிலாக்ஸஸ். ஸோ பாருங்க பியூப்பிள் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிரும், ஏன்னா அப்பதான் லைட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டைலேஷன் ஆஃப் பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலா நீங்க எங்கன்னா ஐ செக்அப் போனீங்கன்னா உங்களுக்கு நர்ஸ் வந்து கண்ணுக்குள்ள ஒரு ஐ டிராப்ஸை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார சொல்லுவாங்க. கரெக்டா, எதுக்கு அப்படின்னா அது பியூப்பிளை வந்து நம்ம வாண்டடா எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறதுக்காக. எதுக்குன்னா டாக்டர் வந்து செக் பண்றப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து டாக்டருக்கு கிளியரா தெரியும், அதுக்காக. ஏன்னா நீங்க அது எடுத்தோன்னா நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வெயில்ல எல்லாம் வந்திருப்போம், பியூப்பிள் நல்லா சுருங்கி இருக்கும், டாக்டர் உள்ளுக்குள்ள லென்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினைச்சாலும் அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை வந்து விரிய வைக்கணும். அதுக்காக தான் அந்த ஒரு கெமிக்கல், ஒரு சின்ன ஐ டிராப்ஸ் ஊத்துறது. அதை என்ன பண்ணும், லைட் கண்ண மூடி உட்கார்றப்ப அந்த இருட்டில் அந்த கெமிக்கல்ல வந்து பார்த்துட்டோம்னா அந்த பியூப்பிள் வந்து டைலேட் ஆகி நல்லா எனக்கு விரிஞ்சிடும். அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லென்ஸை எக்ஸாமின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், அதுக்கு தான் அந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்றோம், நர்ஸை கண்ணில் டிராப்ஸை ஊற்றிட்டு கண்ணை திறக்காதீங்கன்னு சொன்னா அப்பதான் நம்ம உட்காந்து கண்ணை திறந்து பார்க்காது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா, ஓகேப்பா. ஸோ இது ஓவரால் ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கப்பா. இது உங்க புக்ல கிளியரா இருக்காது, பார்த்துக்காங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பார்க்குறப்போ சிலேரி மசில் வந்து பார்த்துட்டோம்னா ரிலாக்ஸ் ஆயிரும். ஓகேவா, சிலேரி மசில் இஸ் ரிலாக்ஸ். லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா தின் ஆயிரும். ஃபோக்கல் லென்த் பிகம்ஸ் இன்க்ரீசஸ்.
ஃபோக்கல் லென்த் அதிகமாகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம்னா தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறப்போ சிலேரி மசில் வந்து பார்த்தோம்னா கான்ட்ராக்ட் ஆகும், லென்ஸ் வந்து கொஞ்சம் திக் ஆகும், ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டோம்னா குறைஞ்சிரும். ஸோ இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் பவர் ஆஃப் அகாமடேஷன். ஸோ இது பார்த்துக்காங்கப்பா, தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறப்ப உள்ள என்ன நடக்குது, பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்காங்க. ஓகே, இதை பார்த்துக்காங்கப்பா. இன்னொரு கீ பாயிண்ட், பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ லைட் ரேஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு கண்ணில், கரெக்டா? அப்போ லைட் ரேஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லைட் ரே வருது, இன்னொரு லைட் ரே வருது. இந்த ரெண்டு லைட் ரேக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் வந்து 0.< விட கம்மியா இருந்துச்சுன்னா, if the time difference is less than 0.1 second, நம்ம கண்ணுனால வந்து பார்த்தோம்னா அது ரெண்டும் வேற வேற லைட் பல்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒரே லைட் பல்ஸ் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இப்படிதான் நம்ம டியூப் லைட்ல இருந்து லைட் ரேஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. நிறைய வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஐயோ ஃபர்ஸ்ட் வருது, செகண்ட் வருது, தேர்ட் வருது நம்ம பாக்குறோமா? கிடையாது. எல்லா லைட் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம், ஒரு லைட் வேவுக்கும் இன்னொரு லைட் வேவ் கண்ணுல வந்து படுறதுக்கும் டைம் டிஃபரன்ஸ் வந்து less than 0.1 விட கம்மியா இருக்கிறதுனால தான் அது எல்லாமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தெரியுது. அப்படி எனக்கு greater than 0.1 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைட் வரும், அப்புறம் இன்னொரு லைட் வருது, அப்புறம் இன்னொரு லைட் வரது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? பவர் ஆஃப் அகாமடேஷன் பார்த்தோம், பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா ஐயோட நியர் பாயிண்ட்பா. நியர் பாயிண்ட் நம்ம கண்ணுனால எவ்வளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப பக்கத்துல பார்த்துட முடியுமா? கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க படிச்சுட்டு இருக்கீங்களா உங்க புக்கை இல்ல மொபைல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மொபைல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல பக்கத்துல கொண்டு போங்களேன், உங்களுக்கு பிளர் ஆயிரும். அப்ப என்னன்னா மறுபடியும் ஒரு பின்னாடி கொண்டு போங்களேன், உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அது கிளியரா, ஒரு பர்டிகுலர் இடத்துல அது கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு பக்கத்துல பிளர்டா இருக்குல்லப்பா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி கொண்டு போங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த எழுத்தெல்லாம் கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்க கண்ணுக்கும் அந்த மொபைல் ஸ்கிரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் உங்க கண்ணோட நியர் பாயிண்ட். ஸோ நார்மல் ஐ, அதாவது கண்ணில் எந்த விதமான டிஃபெக்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நியர் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஆன் ஆவரேஜா எல்லாத்துக்குமே 25 சென்டிமீட்டர்ஸ் தான் நியர் பாயிண்ட். அதாவது கண்ணுல இருந்து நீங்க வச்சு படிக்கக்கூடிய அந்த எழுத்தோ இல்ல அந்த ஆப்ஜெக்டோ எதை பாக்குறீங்களோ அது கிளியரா தெரியுது அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் நியர் பாயிண்ட். அதுக்கப்புறம் எங்க எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் கிளியரா தான் தெரியும். பட் அந்த பாயிண்ட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தட் இஸ் த நியர் பாயிண்ட். ஸோ நியர் பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த closest point on which an unaided eye, unaided eye என்ன, நார்மல் ஐ, எந்த விதமான டிஃபெக்டும் இல்லாத ஐ வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளவு கிளியரா பார்க்க முடியுது. இல்ல நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்ணாடியை கழட்டிட்டு நீங்க அதே மாதிரி கண்ணுக்கு பக்கத்துல இருந்து அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மொபைலையோ இல்ல புக்கையோ கொண்டு போங்க, எந்த இடத்துல கிளியரா உங்களுக்கு எழுத்து பிளர்டா இல்லாம அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிளியரா தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்ணுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அன் நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. ஓகேவா? அப்போ நியர் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குன்னா ஃபார் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்போ ஃபார் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களால எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை உங்களால கிளியரா பார்க்க முடியுது. இப்ப சொல்லுங்க, வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை பார்க்க முடியுதா? ஸ்டார்ஸை பார்க்க முடியுதா? கரெக்ட் தானே? ஸ்டார் எவ்வளவோ லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு, கோடிக்கணக்கான லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு, ஆனா அங்கிருந்து வரக்கூடிய லைட்டையும் நம்மளால பார்க்க முடியுது இல்ல. அப்போ ஹியூமன் ஐயோட ஃபார் பாயிண்ட் என்னன்னா இன்ஃபினிட்டி ஆக்சுவலா. ஓகேவா? நியர் பாயிண்ட் என்ன? 25. ஸோ நம்மளால 25 சென்டிமீட்டர்ல ஆரம்பிச்சு நியர் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால, இன்ஃபினிட்டினா எவ்வளவு தூரம் கிடையாது, இது வரைக்கும் மெஷர் பண்ண டிஸ்டன்ஸை வச்சு அவங்க சொல்றாங்க. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நியர் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஹியூமன் ஐ. மறந்துடாதீங்க வேல்யூ 25 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? நியர் பாயிண்ட் அண்ட் ஃபார் பாயிண்ட். இது வரைக்கும் ஓகேவா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிக்கோட ஐப்பா, அதுதான் இங்கே டிசெக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரே ஒரு ஐபாலை மட்டும் தனியாக எடுத்திருக்காங்க. ஸோ வித் பாருங்கள் சைடில் அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்ஜெக்டிவா, அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ, ஸோ அதோட அப்படியே இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட கர்சர் மூவாறு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஐரிஷ். ஓகேவா? டார்க் கலர்ட் மஸ்குலர் டைஃப்ரம். இது சுற்றி இருக்கிறது இது எல்லாமே ஸ்க்ளீரா.
ஸ்க்ளீரா அண்ட் மேலே இப்படி பல்ஜாக இருக்கக்கூடிய அவுட் சைடு பார்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னியான்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம கண்ணோட சாக்கெட்குள்ளே இருக்கிறப்ப அந்த கார்னியா நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே எடுத்துட்டனால 80% ஆஃப் த ஐ இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்க்ளீரா, ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க, என்னோட கர்சர் இருக்கிற அந்த நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா பியூப்பிள் அப்படிங்கிறது. ஸோ இது ஐபால் வந்து இப்போது லிவிங் அனிமல்லேருந்து எடுக்காதனால இது கொஞ்சம் எப்படி ஆயிடுச்சு, டிரான்ஸ்லூசென்ட்டாக மாறிடுச்சு. இது ஆக்சுவலாக நல்லா ஷைனிங்காக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அது டிரான்ஸ்லூசென்ட்டாக வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மாறி இருக்கு. ஓகேவா, ஃபைன். ஸோ இது அப்படியே அந்த அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஐபாலை வந்து பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணுறாங்க. ஸோ கிராஸ் டைசெக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இங்கே என்னது பாருங்கள், அந்த ஐபால்லேருந்து வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு லென்ஸ் தனியாக வந்து இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ஐயோட டிசெக்ஷன் பார்ட்ஸ் தனியாக எடுத்திருக்காங்க பாருங்கள். அண்ட் இது இங்கே வெளியே இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ளீரா. ஓகே, அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்ஸோட மேலே இருக்கக்கூடிய அந்த ஐரிஷை வந்து எடுத்துட்டாங்க. ஐரிஷை வந்து பார்த்துட்டாங்க பாருங்கள், இது ஐரிஷோட பார்ட்ஸ் தான் இருந்தது. அது உள்ளுக்குள்ளே லென்ஸ், அது ஆக்சுவலாக அதுக்கு மேலே இன்னொரு கவரிங் இருக்கும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும், ஒப்பேக்காக மாறிட்டு வருது. இது வந்து லிவிங் செல்லாக இருந்துச்சு அப்படின்னா இது டிரான்ஸ்லூசென்ட்டாக இருக்கும். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது டெட் அண்ட் டீக்கிங் ஆர்கானிசம்லேருந்து அப்படியே நம்ம எடுக்கிறதுனால அந்த டைம் லிவிங் செல்ஸ் எல்லாம் அப்படியே செத்து போயிருக்கும்ல, அது அப்படியே ஒப்பேக்காக மாறிட்டு இருக்கும் பாருங்க. ஸோ அதனால தான் ஒரு மாதிரி க்ளவுடியாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. Okay, so these are the parts and functions of a human eye. I think இது உங்களுக்கு ரொம்பவே கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஸோ பவர் ஆஃப் அகாமடேஷன், பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், நியர் பாயிண்ட், ஃபார் பாயிண்ட், இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், கார்னியா, எல்லாத்தையுமே எழுதிடும் கார்னியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ளீரா, அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஐரிஷ், அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது பியூப்பிள். ஓகே, அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது லென்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ரெட்டினா, அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆப்டிக் நர்வ். கரெக்டா, கார்னியாக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுக்கு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்வஸ் ஹியூமர். Which is an watery nutrition substance which provides lubrication and shape to the lens. And lensக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கிறது பேர் வந்து பார்த்துட்டோம்னா vitreous humor. It is a jelly like substance. It provides shape, spherical shape to the lens. உள்ளுக்குள்ள அது fill ஆகி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஷேப் அப்படியே மாறாமல் இருக்கு. ஓகேவா, ஸோ ஆப்டிக் நர்வ் வந்து பார்த்துட்டோம்னா it conducts light energy into electrical energy to the brain for processing. இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ரைட். ஸோ இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், சிலேரி மசில்ங்கிறது தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஐக்கு பவர் ஆஃப் அகாமடேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்ணை சுருக்கி விரிச்செல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய மசில்ஸ். ஓகே, ஃபைன், அவ்வளோதான்ப்பா. ஸோ அனாட்டமி ஆஃப் அ ஹியூமன் ஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. And again, one more thing, W2S Academy admissions போயிட்டுருக்கு. ஸோ whomever is ready to get into feel the real teaching, நீங்கள் தாராளமாக வரலாம். ஸோ எங்களோட டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ ரியல் டைமாக வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், மக்க படிக்கக்கூடாது. அண்ட் எதாக இருந்தாலும் கான்செப்ட் ஓரியன்டாக தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்வியஸாக W2S Academy is your right choice. ஸோ எங்களோட அட்மிஷன் செலுக்கு கால் பண்ணுங்கள், அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுப்போம். அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் அ டெமோ கிளாஸ் ஃபார் ஃப்ரீ ஃபார் 10 days. ஸோ ஒன்ஸ் டெமோ கிளாஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் தாராளமாக ஃபீஸை பே பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் W2S Academy for NEET and JEE Coimbatore. தேங்க்யூ கைஸ்.